கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்த அந்த தேவன் நமக்குடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா விதத்திலையுமே நன்மை செய்ய விரும்புகிற அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது அல்லவா? அவர் தேடி வந்து நம்மை ரட்சித்தார், நம்மை ஏன் அவர் நமக்குள்ளே அவர் கொண்டு வந்தார், அவருடைய பிள்ளையாக அவர் ஏன் நம்மை அங்கீகரித்து நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கை சிறந்து இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதிலுமே குறைவு இருக்கிறது. எல்லாத்திலுமே திடமனதோடு நீங்கள் இருந்து, எல்லாத்திலும் செழிப்பாக இருந்து, வம்சம் செழிக்க வர நீங்கள் எல்லாத்திலுமே நீ பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் தேடி வந்தார். அதனால தான் அந்த தலைப்பை வச்சுருக்கேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். தேடி வருகிறார் என்ற கர்த்தரே உன்னை தேடி வருகிறார் அப்படிங்கும்போது நம்முடைய உள்ளம் எவ்வளோ மகிழ்ச்சியாக. நம்ம தான் மனுஷனை நம்பி தேடி தேடி போகிறோம். அவங்க ஏதாவது பண்ணுவாங்களே இவங்க. ஆனால் அண்ட சராசரி படைத்தவர் உங்களை தேடி வராருங்க. ஆக அவருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது, அவருடைய அன்பு கிருபை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய வார்த்தை தினமும் தியானிக்கணும். பாருங்கள், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு பொருந்தும். பாருங்கள், அந்த ஆபிரகாம் வாழ்ந்த அந்த காலத்தில் பாருங்கள், நானே அதை சொன்னேன். எப்படி? தேவன் ஆபிரகாமை நோக்கி போகிறார். வா, நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறார். நான் தான் கடவுள். அவன் எங்கேயோ எதையோ வணங்கின்றதான். இல்லை, நான் தான் கடவுள், நீ வா அப்படின்னு சொல்லி நான் அவனை அழைத்தேன். அவனை அழைத்தார். பாருங்கள், அவனை அழைக்கிறார். நான் தான் கடவுள்ப்பா, நீ என்ன ஒன்றும் செய்யாத, நீ வா, நான் உனக்கு எல்லா விதமான செய்ய போகிறேன்னு சொல்லி அவனை அழைக்கிறார். அழைத்தது மட்டுமல்ல, பாருங்கள், நான் அவனை வரப்பண்ணினேன், அவனை கூப்பிட்டு வந்து வரப்பண்ணினேன், அவன் வழியை வாய்க்கும், அவன் வழியெல்லாம் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினான். பார்த்தீங்களா? ஆபிரகாமுடைய சன்னதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் அவனை தேடி போனார் இல்லையா? அவனை தேடி போய் அவனை அழைக்கிறார். நான் தான் உன் தேவன், வா அப்படின்னு சொல்லி அவனை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல கொண்டு வந்து அவனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவனுக்கு நிறைய விதமான காரியங்களை, அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவனோடு கூட இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ண, எல்லாம் செய்கிறதுக்கு அளவுக்கு அவனுக்குள்ளவே இருக்கிறார். அவன் ஏதாவது சில தப்புகள் பண்ணாலும் அவனை ஒன்றுமே செய்யாமல் அவனை யார் துன்பப்படுத்தினா அவர்கிட்ட தான் கர்த்தர் போகிறார். அந்த அளவுக்கு தேவன் அவன் மேல் பிரியமாக இருந்தார். அதே போல தான் இந்த நிமிஷம், இந்த நாட்களில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேலும் அவர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு தவறு செஞ்சுருக்கலாம். ஐயோ, நான் இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு நீங்கள் கலங்காதீங்க. அந்த தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆகையால் நீங்கள் உங்களை ஒரே நாளில் திருத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில காரியங்களை திருத்த முடியும். ஆகையால் இந்த தவறு நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலே போதும். இது தப்பு தான் சொன்னாலே தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தான் அர்த்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் உணர்த்துவார். மனிதன் தவறு செய்யும் பொழுது தப்பு அப்படின்னு அவன் உணர்ந்து அவன் திருந்தி மறுபடியும் அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதே மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்றால் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது. அதான் அவர் தேடி வந்து இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார். நம் தேவனும் அப்படித்தான். உங்களுக்குள்ளே ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் கவலைப்படாதுங்க. அதெல்லாம் நீக்கி நம் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார்களோ அதே போல் எப்பொழுதும் உங்களுக்கு கூடவே இருப்பார். உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஏதாவது இப்போ இது பண்ணிட்டேனே, இனிமேல் என் கூட கர்த்தர் இருப்பாரா, இது நடக்குமா நடக்காத, அந்த சூழ்நிலை நடக்குமா நடக்காதா, ஐயோ அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லார், அதெல்லாம் விடுப்பா, நான் அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை, நீ மறந்துடு. நானும் மறந்துட்டேன். ஏன்னா உன்னை புது சிருஷ்டி ஆக்கி நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் பிள்ளையாக இருக்கிறார், பழையதெல்லாம் ஒளிந்து இப்போ எல்லாம் புதிதாக ஆக்கி விட்டேன் உனக்கு வாழ்க்கையில், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு மாறாத அந்த தேவன் அவர் உங்களுக்கு வாக்கை பண்ணி கொடுக்கிறார். பாருங்கள், அதான் லாஸ்ட்டில் சொல்லுறதுக்கு, அவன் வழி வாய்க்க பண்ணுகிறவர். உன் வழி வாய்க்கும். நீ இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து நீ சோர்ந்து போகாத, விட்டு விலகு. நீ எந்த காரியத்தை நீ எடுத்து வைக்கிறாயோ அந்த காரியம் வாய்க்கும். நீ ஒரு வீடு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிற, அது வாய்க்கும். நீ உன்னுடைய சரீரப்பிரகாரமான பலனாக இருக்கிற, நல்ல திடன்மனதாக கொண்டு வருவதற்கு அது வாய்க்கும். நல்லா படிக்கிறதுக்கான முன்னேற்றத்திற்கு வேறு நாடுகள் எங்கே செல்வதற்கு நிற்க அது வாய்க்கும். இப்படி எல்லாமே உனக்கு வாய்க்கு பண்ணுகிறவர் தேவன் உங்கள் கூட இருக்கிறார். அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சூழ்நிலைகள் எத்தனையோ சொல்லும், எப்படியும் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தேவனுக்கு நீங்கள் அந்த மாதிரி அர்ப்பணிக்கும் பொழுது, ஆம், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், வாக்கிய பண்ணுகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை தேடி வந்தார்.
அவர் என்னை அழைத்தார். அழைத்தது மட்டுமல்ல, அவர் என்னை வரப்பண்ணினுங்க வா, நான் என்னை கூட்டு போய் ஒரு இடத்துல வைத்து அவனை ஆசீர்வதித்தது போல அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக ஆசீர்வதிக்கவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.